பிள்ளை சுஜி அங்கே முக்கில் உட்காந்து ஃபோன் எடுக்காம போயிட்டு சாமானை கழுவிட்டு ஒட்டடையை அடிச்சுட்டு பெருக்கிட்டு மாப் போட்டு சாமான் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதை துளைக்கிட்டு துணியை காய போட்டு வேறு இருக்கிற துணியும் மடித்து வச்சுட்டேன். அங்கே கொஞ்சம் தின் பண்ணுற வச்சுருக்கேன், அதை அப்பப்போ எடுத்து தின்னுக்கிறேன். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டுனா சாப்பிட்டு உட்காந்துரு அம்மா, சரியா? அதை சாப்பிட்டு உட்காந்துக்கிறேன். அம்மா நிர்மலா ஆண்டி வீட்டு பக்கத்தில் ஷர்மிளா ஆண்டி வீட்டு இருக்கால, அந்த பிள்ளை வயசுக்கு வந்துருச்சான். அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா அந்த அக்கா கோச்சிக்கிறோம், சரியா? டேடி பிள்ளை புரிஞ்சால இவ்வளோவா? புரிஞ்சுமா. நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சு வைக்கிறேன். எதையும் மறந்துட்டு விட்டு வந்துடாதீங்க, சரிங்களா? அப்புறம் போயிட்டு வந்துடுறேன். சரி பிள்ளை, நான் போயிட்டு வந்துடுறேன். வீட்டை பத்திரமா பார்த்துக்க. வீட்டுக்குள்ளேயே இது ஆர்டர் போட்டேன், அதை ஆர்டர் போட்டு கொடுக்குற மாதிரியே தேடனுங்கெல்லாம் வரானுங்க. சரியா? சரிம்மா, பாய். சரி பிள்ளை, அப்பா அம்மா போயிட்டு வந்துடுறேன். வரேன்டி, பார்த்துருந்துக்க. அம்மாடி, அம்மா நிறைய வேலை சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எல்லா வேலையும் பார்ப்போம். இப்போது பெருக்க சொன்னாங்க, ஒட்டடை அடிக்க சொன்னாங்க, மாப் போட சொன்னாங்க, துணி துவைக்க சொன்னாங்க, பாத்திரம் துவைக்க சொன்னாங்க, துவைச்ச துணியை மடிக்க சொன்னாங்க. நிறைய வேலை இருக்குது. ஓகே, போய் ஃபஸ்ட்டு கெட்டப் சேஞ்ச் பண்ணேன். ஓகே, விளக்க மாட்டேங்க. என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? கூட்டுறது என்னமோ ஈஸின்னு நினச்சேன், இப்படி வேலையாக இருக்குது. கொஞ்சம் நிமிந்து பெருக்குனா அப்போ இடுப்பெலும்பு முடிஞ்சுக்கும் போல். அடுத்து ஒரு ஒட்டடை அடிக்கணும். அடி எங்கிட்ட இருக்கு ஒட்டடையாது, பைபிளெல்லாம் இருக்குப்பா, பாவம். சுத்தம் செஞ்சாச்சு. அடி எல்லா வேலையும் அப்பா, அம்மா சொன்ன எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அம்மா துணி மடிக்க சொன்னாங்களே, சரி எடுத்து மடிச்சிருவோம்.